வணக்கம். உலகம் முழுதும் ஏறத்தாழ 200 கோடி பேர் முதுகுவலி, மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இது ஒரு பிரச்சனை. நமது நாட்டில், இந்தியாவில் 20 கோடி பேர், குறைந்தது 20 கோடி பேர் மூட்டு வலியினால், கால் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதுகுவலியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அலோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம் முதலான எல்லா மருத்துவங்களிலும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சையும் உண்டு. நமது தமிழகத்தில் இறைவனை நேரில் தரிசித்து இறைவனுடைய அருளை பெற்ற சித்தர்கள் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளாக ஒரு மருத்துவத்தை புண்ணிய பூமி ஆகிய தமிழகத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் தமிழ் மருத்துவம் என்றும் சித்த மருத்துவம் என்றும் கூறுகின்றோம். இந்த மருத்துவம் ஏறத்தாழ கிராமங்களிலே பரவி இருந்தது. அந்த காலத்தில் குருகுல முறைப்படி தான் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டார்கள். மூட்டு வலி, முதுகு வலியை சித்த மருத்துவத்தில் 2 விதமாக கூறுகிறார்கள். ஒன்று சூளை நோய், அதை ஆங்கிலத்தில் அலோபதியில ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று மூட்டு வலி, அதை ரொமாட்டிக் பெயின் என்று சொல்லுவார்கள். கால் மூட்டுல வர்ற வலி. சூளை நோய்கள் மொத்தம் 18. இந்த நோய் கை விரல் கணுக்கள் அங்கெல்லாம் கூட வரும், முதுகு எலும்புல வரும், கால் மூட்டுல வரும், கால் விரல்கள் கணுக்கால் எல்லாம் வரும். அந்த கால் விரல் மூட்டுகள் எல்லாம் வந்து வலிக்கும். எப்படி வலிக்கும் என்றால் வீக்கமும் உண்டாகும். ஒரு சூலத்தை உள்ளே புகுத்தி அழுத்தினால் எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும். அதனாலதான் அது சூளை நோய் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதே போல மூட்டு வாதம், அந்த மூட்டு வலி, முதுகு வலி, இதையெல்லாம் வாத நோய்கள் என்று சொன்னார்கள். மொத்தம் 80 வகையான வாத நோய்களை கூறியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி! இறைவன் அருளால் உணர்ந்த மருத்துவம், சித்தர்கள் உணர்ந்த மருத்துவம். இறைவன் அருளாலும் சித்தர்கள் அருளாலும் தமிழகம் எங்கும் கிராமங்களில் கூட இந்த மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். குறிப்பாக மூட்டுவாதம், சூளைக்குள்ள மூலிகைகளை பயன்படுத்தினார்கள். அடியேன் 1969 உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக சேர்ந்த காலத்தில் இருந்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெறுகின்ற காலம் வரையிலும் மூலிகைகளை கிராமங்களில் தேடிக்கொண்டே இருந்தேன். இந்த பாட்டி வைத்தியம் என்று சொல்வார்களே, அங்கெல்லாம் தேடினேன். மருத்துவ நூல்கள் மட்டும் என்னிடத்திலே பழைய மருத்துவ நூல்கள் ஏறத்தாழ 300 நூல்கள் இருக்கின்றன. அதையும் தேடி இருக்கிறேன். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அருள் ஜோதி ஆயில் என்ற மூட்டு வலியை நீக்கக்கூடிய தைலத்தை அடியேன் தயாரித்திருக்கிறேன். திருவருட் பிரகாச வள்ளலாரின் அன்பர்கள், அடியவர்கள் எனக்கு மருத்துவத்தில் குருவாக இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனால் என்னுடைய மருத்துவத்தில் உயிர்களை வதை செய்து இல்ல முட்டை முதலிய பொருட்களை சேர்க்கின்ற மருத்துவம் இடம்பெறாது. அடியேனிடத்தில் யார் மருத்துவத்திற்காக வந்தாலும் மருந்து சாப்பிடுகின்ற காலத்திலாவது புலால் சாப்பிட வேண்டாம் என்ற பத்தியத்தை கூறித்தான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அருள் ஜோதி ஆயில் பாரம்பரியமாக தமிழகத்தில் பயன்படுத்தக்கூடிய, அதுவும் உணவாக பயன்படுத்தக்கூடிய முடக்கத்தான் போன்ற மூலிகைகள், ஏறத்தாழ 20 மூலிகைகள் சுத்தமான நாட்டு சக்கு எண்ணெயில் சேர்க்கப்பட்டு அடியேன் தயாரித்திருக்கிறேன், பெரியோர்களுடைய உபதேசப்படி. இந்த எண்ணெயை, அருள் ஜோதி ஆயிலை பயன்படுத்துகின்ற முறை முதலியவற்றையெல்லாம் விளக்கி ஒரு சிறிய புத்தகத்தை நான் அனுப்பி வைக்கின்றேன். இந்த பாட்டில்ல தான் இருக்குது எண்ணெய், 100 ml இருக்கு. இதை எப்படி பயன்படுத்துவது என்ற மூட்டு வலியுடையவர்கள் எங்க நடமாட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
இருந்த இடத்திலேயே ஆன்லைன்ல பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த புத்தகத்தையும் அடியேன் அனுப்பி வைக்கிறேன். அதுபோலவே பிற மாநிலத்தில் உள்ளவர்களும் கேட்கிறார்கள். அவர்களுக்காக அந்த ஸ்டிக்கர்லாம் ஆங்கிலத்தில் செய்திருக்கிறேன். உபயோகப்படுத்தக்கூடிய யூசர்ஸ் மேனுவலும் ஆங்கிலத்தில் அடியேன் அனுப்பி வைக்கிறேன். இந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடிய முறைகள் பற்றி அடுத்த பதிவிலே காணலாம். வணக்கம். அருள் ஜோதி ஆயில் மூட்டு வலியில் கால் மூட்டு வலிக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த ஆயிலை எங்க மூட்டுல வலி இருக்கிற இடத்துல சொட்டு சொட்டாக விட வேண்டும். சுமாராக ஒரு 10 சொட்டு விட்டு தேய்க்க வேண்டும். வலி உள்ள எல்லா இடத்துலையும் தேய்க்கணும். அப்படி தேய்த்தவுடன் இப்போது மூட்டில் விடப்பட்ட அந்த ஆயில் மறைந்து விட்டது. மீண்டும் இதை போலவே தேய்க்க வேண்டும். இப்போது ஆயில் மறைந்து விட்டது. மீண்டும் அது போலவே தேய்க்க வேண்டும். இவ்வாறு 3 முறை தேய்க்க வேண்டும். இது போலவே கைகளில் ஆயிலை எடுத்துக்கொண்டு பின்பக்கமும் தேய்க்கணும். முழங்கால் பின்பக்கமும் தேய்க்கணும். அப்போதும் 3 முறை இது போல தேய்க்கணும். காலையில் குளிக்கின்ற பழக்கமுடையவர்கள் லேசான வெந்நீர்ல குளிச்சுட்டு அதுக்கு பிறகு கூட இப்படி இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். காலையில் 7 மணிக்கு பயன்படுத்தினால் 8 மணிக்கு பயன்படுத்தினால் மதியம் 12 மணிக்கு இது போலவே தேய்க்க வேண்டும். மாலை 5 மணிக்கு இது போலவே தேய்க்க வேண்டும். இரவு 8 மணிக்கு இது போலவே தேய்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு மொத்தம் 5 வேளை இது போல தேய்க்க வேண்டும். தேய்க்கும் போது ஆயில் நல்லா உள்ள போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சுக்கணும். காலில் ஒரு கால் அதிகமாக இருந்தால் மென்மையாக தேய்க்க வேண்டும். அருள் ஜோதி ஆயிலை முதலில் தேய்க்க வேண்டும். தேய்க்கின்ற போதும் குணமாகவில்லை என்றால் அருள் ஜோதி ஆயில் மூலிகை பற்று என்று அந்த சிகிச்சைக்கு வர வேண்டும். இதில் ஆரம்பத்திலேயே கூட 4-5 வருடமாக தீராத மூட்டு வலி இருந்தால் அவர்களும் எண்ணெய் தேய்த்தால் போதாது. இதுபோல அருள் ஜோதி ஆயில் மூலிகை பற்று போட வேண்டும். அருள் ஜோதி ஆயில்ல என்னென்ன மூலிகை இருக்குதோ அந்த மூலிகை பொடி தரப்படுகிறது இங்க. அந்த பொடியை முதல்ல ஒரு பிளேட்ல எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அருள் ஜோதி ஆயிலை கொஞ்சம் தாராளமாக விட்டு பசையாக்கி கொள்ள வேண்டும். பத்து போடுற பக்குவம் இருக்கணும் அதுல. இது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை விட்டு பிசையணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு
நல்ல பத்து போடுற பக்குவம் வரணும். இதுபோல ஆயிலை விட்டு நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். முதலில் மூலிகை பொடியில் அருள் ஜோதி ஆயிலை கலந்து பற்று தயாரான பிறகு வலி உள்ள மூட்டு பகுதியிலே அருள் ஜோதி ஆயிலை முதலில் தேய்க்க வேண்டும். மூட்டுக்கு பின்பக்கம்லாம் தேய்க்கணும். ஒரு தடவை தேய்ச்சா போதும். மூட்டு சுற்றி முதல்ல ஆயில் தேய்ச்சுக்கணும். அதற்கு பிறகு தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த அருள் ஜோதி ஆயில் மூலிகை பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டினுடைய முன்பகுதி பின்பகுதியில பூசணும். முன்பகுதியை போலவே பின்பகுதியிலையும் பூசணும். மூலிகை பற்றை இப்படி முழங்கால் முழுவதும் சுற்றுவட்டமாக போட்ட பிறகு அதன் மீது பஞ்சு வைக்கணும், காட்டன் வைக்கணும். இது போல காட்டன் வந்து பார்மசிலே கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். சுத்தி வைக்கணும் அப்படி. இப்போது இதன் மீதும் கொஞ்சம் ஆயில் விடணும். பஞ்சு வைத்த பிறகு, ஏன்னா இந்த மூட்டு வலி உள்ள பகுதி வந்து எண்ணெயிலேயே ஊறிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த கட்டு. மூட்டு முன்பக்கம், பக்கவாட்டுல, பின்பக்கம் எல்லா இடத்துலயும் அந்த ஆயில வைக்கணும் நீங்க. பின்பக்கமும் எண்ணெய் வைக்கணும். பஞ்சு வைக்கிற இடத்துல பின்பக்கமும் எண்ணெய் இருக்கு. எண்ணெயில ஊறிக்கிட்டு இருக்கணும். பஞ்சு வழியாக அந்த மூலிகை பற்று வழியாக அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா மூட்டுக்குள்ள போகுது அது.
அதுக்கு பிறகு பேண்டேஜ் கிளாத்னால கட்டு போடணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு கட்டு போடணும். இடைவெளி விட்டு கட்டு போட்டீங்கன்னா தான் அவங்க நடக்க முடியும். கட்டு சாதாரணமா அந்த கட்டு கீழே வந்துடாத அளவுக்கு இறுக்கி போட்டுக்கோங்க. இதன் மீதும் அருள் ஜோதி ஆயில விடணும். கட்டு மேலேயும் கொஞ்சம் அருள் ஜோதி ஆயில விடணும். நீங்க டிராப்பா அப்படி விட்டுறணும். இப்படி ஒரு நாளைக்கு 4-5 தடவை உங்களால எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை தேய்ச்சிக்கணும். நீங்க இது போல எண்ணெய் விட்டு லைட்டா கையால தடவி விடணும். அவ்வளவுதான். இரவும் பகலும் இந்த எண்ணெயிலேயே மூட்டு ஊறுவதனால மூட்டு வாயு, அந்த வாயுவை உண்டாக்கக்கூடிய எத்தனை பொருள்களும் நீக்கப்படுகின்றன. மூட்டு எலும்புக்கு புது சக்தி கிடைக்குது. இதுல விராலி என்ற மூலிகை சேர்க்கப்படுகிறது. விராலி என்ற மூலிகை தான் எலும்புகள், உடைந்த எலும்புகளை ஒன்று கூட்டுவதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. விராலி தான் கட்டிகளையும் கரைக்கும். அதனால ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வலி விடாது. அதுக்கும் இதே கட்டை நீங்க போட்டுக்கலாம். இது போலவே போட்டுக்கலாம். எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல போட்டுக்கொள்ளலாம். இந்த கட்டு 7 நாட்களுக்கு நீங்க வச்சிருக்கணும். அப்படியே 7 நாட்களும் குளிக்கணும்னா இது போல ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கொண்டு அதை அடிப்பக்கம் மூடி இருக்கிற பக்கத்தை கட் பண்ணிடணும். அடிப்பக்கத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப 2 பக்கமும் திறந்திருக்கும் பாலித்தீன் கவர். இந்த பாலித்தீன் கவரை கால் மேல வைக்கணும். காலை உள்ள விடணும் பாலித்தீன் கவருக்குள்ள. குளிக்கும்போது மட்டும், தினமும் குளிக்கலாம். குளிக்கும்போது மட்டும் இதை வச்சு அங்க மேல ஒரு ரப்பர் பேண்டு, கீழே ஒரு ரப்பர் பேண்டு போட்டுறணும். இதெல்லாம் கடையில வாங்கி நீங்க தயாரா வச்சுக்கணும். இப்படி ஒரு தடவை இந்த கட்டு போடுவதை இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். அல்லது இந்த வீடியோ பார்த்தாவது அதை கத்துக்கொண்டு இருந்த இடத்திலே கூட வாங்கிட்டு நீங்க இப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி போட்டுக்கொண்டு குளித்தால் அந்த கட்டு நனையாது. குளித்த பிறகு இந்த பாலித்தீன் கவரை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். 7 நாட்களுக்கு பிறகு, உதாரணமாக திங்கட்கிழமை அன்று கட்டு போட்டால் அடுத்த திங்கட்கிழமை அன்று குளித்த பிறகு இந்த கட்டை பிரிச்சுட்டு இது போலவே ஒரு கட்டு போடணும். இது போல 3 மாதம் கட்டு போடணும். கட்டு போட்ட பிறகு பரிபூரணமாக அந்த மூட்டு தேய்மானம் என்பது நீங்கி நீங்கள் வலி நீங்கிடும். அதுக்கப்புறம் தைலத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கணும். 1 மாதத்துக்கு பயன்படுத்திட்டோம் கட்டு இல்லாம. அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை இந்த தைலத்தை தேய்ச்சிக்கணும். அல்லது டெய்லி ஒரு தடவையாக தேய்த்து கொண்டால் மூட்டு வலியிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். அருள் ஜோதி ஆயிலை கால் மூட்டு வலிக்கு பயன்படுத்துவது போலவே முதுகிலும் வலி இருந்தால் இதே ஆயிலை பயன்படுத்தலாம். முதுகுல மட்டும் இல்ல, கழுத்து, கை மூட்டு, இடுப்பு முதலான எல்லா இடங்களையும் பயன்படுத்தலாம்.
இப்போது முதுகுல இருக்கிற வலிக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பாருங்கள். முதல்ல ஆயில சுமாரா ஒரு 10 சொட்டு உள்ளங்கையில எடுத்துக்கணும். வலி உள்ள இடத்துல தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது அந்த ஆயில் வந்து மறைஞ்சிடும். அது போலவே அந்த ஆயில் மறைஞ்ச உடனே மறுபடியும் சுமாரா 10 சொட்டு, இன்னும் கூட கூட வேணும்னா எடுத்துக்கலாம். எடுத்து நன்றாக தேய்க்க வேண்டும். இப்போது ஆயில் உள்ள போயிடும். இப்ப மறுபடியும் ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக தேய்க்க வேண்டும். முதுகு வலி உள்ளவர்களுக்கு வேறு யாராவது தான் இப்படி தேய்த்து விட முடியும். உறவினர்கள் யாராவது பக்கத்துல இருந்து இது போல தேய்க்கணும். எப்படி கால் மூட்டு வலிக்கு ஆயில் தேய்க்கும் போது காலையில முதல்ல குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கலாம். ஒரு 7 மணி 8 மணிக்கு தேய்த்தால் மறுபடியும் 12 மணிக்கு ஒரு தடவை தேய்க்கணும். பகல் 12 மணிக்கு தேய்க்கணும். மாலை 5 மணிக்கு தேய்க்கணும். இரவு 8 மணிக்கும் தேய்க்கணும். ரொம்ப ஆயில் இருக்குது, ட்ரெஸ்ல ஒட்டிக்கும் போல இருந்ததுன்னா லேசா டிஷ்யூ பேப்பர் அல்லது மென்மையான துணியினால லேசா தான் துடைக்கணும். அழுத்தமா துடைச்சிங்கன்னா உள்ள போன ஆயிலும் வந்துடும். லேசா துடைச்சுக்கலாம். அழுத்தி துடைக்க கூடாது. இது போல டிஷ்யூ பேப்பர் அல்லது மென்மையான துணி லேசா துடைக்கணும். அப்படி ஒத்தி எடுத்துடலாம். அவ்வளவுதான். அது ரொம்ப அழுத்தினீங்கன்னா உள்ள போன எண்ணெயெல்லாம் வெளியில வந்துடும். இது போல எங்கே வலி இருந்தாலும் இதை போலதான் தேய்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 4 முறை பயன்படுத்தணும். காலில் கையில ஆக்சிடென்ட்னால அறுவை சிகிச்சை கூட முடிந்த பிறகு கூட வலி இருக்கும். அப்பவும் இது போலவே தேய்த்து கொள்ள வேண்டும். மூட்டு வலிக்கு பற்றிடுவது போலவே முதுகெலும்பு வலிக்கும் இதே அருள் ஜோதி ஆயில் மூலிகை பற்றை போடலாம். ஆயில் தேய்த்து குணமடையவில்லை என்றால் இந்த மூலிகை பற்றி பயன்படுத்தலாம். முதல்ல ஒரு பிளேட்ல அருள் ஜோதி ஆயில் மூலிகை பொடியை எடுத்துக்கணும். அந்த மூலிகை பொடியில் அருள் ஜோதி ஆயிலை விட்டு நன்றாக பிசைய வேண்டும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு பிசையணும். இப்போது முதுகில் போடுவதற்குரிய அருள் ஜோதி ஆயில் மூலிகை பற்று தயாராகிவிட்டது. முதுகெலும்பு வலி, டூ வீலர் ஓட்டிகிட்டே போறாங்க, அது மாதிரி உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இடுப்புக்கு சற்று மேல L4 L5 எல்லாம் இருக்கு. இந்த வச்சு காட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. அங்க வலி உண்டாயிடும். சில பேருக்கு அந்த முதுகெலும்புல உள்ள மூட்டு இருக்குல்ல, அதுல ஜவ்வு இருக்கு. 2 மூட்டுகளிட ஜவ்வு இருக்கு. அந்த ஜவ்வு தேய்மானம் அடைஞ்சிரும். அப்பயும் வலி உண்டாகி அந்த மூட்டுகள் நரம்புகள்ல வந்து உராயும் போது கையில காலில் எங்க பார்த்தாலும் வலி உண்டாகும். அதே போல கழுத்துக்கும் கீழே பாருங்க, அங்க முதுகெலும்புல அங்கேயும் வலி உண்டாயிடும். இப்படி
இங்க இருந்து ஆரம்பிக்குது, முதுகெலும்பு ஆரம்பிச்சு கீழ் நோக்கி வருது பாருங்க. அப்படியே இதுல எந்த இடத்துல வேணாலும் வலி உண்டாகலாம். இப்படி எந்த இடத்துல வேணாலும் வலி உண்டாகலாம். அப்ப நமக்கு எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும் இந்த 10 போடணும். இப்ப இவருக்கு L4 L5ல இருக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எப்படி 10 போடுறதுங்கிறத பாருங்க. இப்ப ஏற்கனவே நம்ம அருள் ஜோதி ஆயில் மூலிகை பத்து தயார் பண்ணியிருக்கோம். தயார் பண்ணத வலி உள்ள இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ நாம இப்ப இங்க L4 L5 கிட்ட போடுறோம். கீழே இடுப்பு வரலையும் வரும் அது. அதனால இடுப்பு வரலையும் இப்படி போட்டுறணும். அப்படி 10 நிறுத்திருப்பா. இப்ப மூலிகை பற்றை போட்ட பிறகு அதன் மீது பஞ்சு வைக்கணும். இது போல பஞ்சு வைத்த பிறகு அட்ஹசிவ் டேப்னு விற்கிறாங்க. ஒட்டுகின்ற டேப். பேண்டேஜ் கிளாத் தான் அது. ஆனா பேண்டேஜ் தான், ஆனா ஒட்டும். நம்ம ஒட்டியும் அப்படியே அதை எடுத்து மேல போடணும். பார்மசியில கிடைக்கும் அட்ஹசிவ் டேப், ஒட்டுகின்ற டேப்னு கேளுங்க. அந்த ஒட்டுகின்ற டேப், அட்ஹசிவ் டேப் எடுத்து குறுக்காக போடணும். இந்த டேப்பை குறுக்க ஒட்டணும். அதுபோல 1 2 டேப் ஒட்டிடணும். முதுகெலும்பு முழுதும் வலி இருந்தா முதுகெலும்பு முழுதும் இப்படி 10 போட்டு தான் இப்படிதான் வைக்கணும். இப்படி டேப் போட்ட பிறகு இன்றைக்கு டேப் போட்டோம்னா நாளைக்கு காலையில குளிக்கலாம். குளிப்பதற்கு முன்னால இந்த அட்ஹசிவ் டேப், ஒட்டுகின்ற டேப் மேல கொஞ்சம் வெந்நீர் விடணும். வெந்நீர் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் எளிதில் எடுக்கும்போது வரையில சும்மா எடுத்தா வலிக்கும். அதனால ஒட்டி இருக்கு, அதனால வலிக்கும். வெந்நீர் விட்டுட்டீங்கன்னா அந்த டேப் எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். நீங்க குளிச்சிருங்க. பஞ்சு 10 எல்லாத்தையும் எடுத்துட்டு குளிச்சுட்டு, குளித்தவுடன் இப்ப எப்படி டேப் போட்டாங்களோ அதே போல நீங்க யாராவது ஒருத்தர் உதவியோட இப்படி இப்படி வந்து நீங்க வந்து மூலிகை பற்று தயார் பண்ணணும். அதை முதுகுல எந்த இடத்துல வலி இருக்குதோ அங்க வந்து பூசணும். அதுக்கு மேல பஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒற்றை டேப் வச்சு ஒட்டிக்கணும். இப்படி 2 மாதம் செய்தால் எப்படிப்பட்ட முதுகெலும்புல உள்ள வலி L4 L5ல இருந்தாலும் சரி, மேல் பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை முதுகெலும்பு முழுதும் இருந்தாலும் சரி, அது குணமாகிவிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை பூசிக் கொண்டே வந்தால் திரும்ப வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மூட்டு வலி, முதுகு வலி முதலானவை உண்டாவதற்கு காரணம் 40 வயதுக்கு மேல் அமிலம் அதிகமாகுது உடம்புல. அதைத்தான் சித்த மருத்துவத்துல வாயு, வாதம் என்று சொல்லுகிறார்கள். கால் எலும்பு இதெல்லாம் எல்லா எலும்புகளும் கால்சியம் தான் அடிப்படை பொருள். அதுல இந்த அமிலம் அதிகமாகி அதிகமாகி இந்த மூட்டுகளையும் அரிக்குது. இந்த கால் எலும்பு மூட்டுல ஒரு ஜவ்வு இருக்கு, அதுவும் அழிஞ்சிடுது. இந்த அசிடிட்டினால தான் அழியுது. இந்த ஜவ்வு தேய்ந்து விட்டால், அழிந்து விட்டால், இந்த 2 எலும்புகளும் மேல தொடை எலும்பும் கால் முழங்கால் எலும்பும் ஒன்னா சேரும். இந்த உராய்வை குறைக்கக்கூடிய அந்த ஜவ்வு அழிந்து விட்டால், தேய்ந்து விட்டால் எலும்பு எலும்பு நேரா சந்திக்குது. அதனாலதான் வலி உண்டாகுது. இதுதான் மூட்டு வலி. சமயத்துல இங்க வாத நீர் இந்த மூட்டு முழுதும் சுரந்து தேங்கிக்கும். அப்ப மூட்டு வீக்கமும் உண்டாயிடும்.
அதுபோலவே மூட்டுகள் எங்க இருந்தாலும் உண்டாகும். இப்போ முதுகுல இப்படிதான் மூட்டுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்கு இடையில ஜவ்வு இருக்கு. இந்த ஜவ்வும் தேய்ந்து போகுது. வாயு, அசிடிட்டி அதனால. தேய்ந்து போறதுனால மூட்டும் நேரடியா வரும்போது இங்க நரம்புகள் வெளியில வருது. ஒவ்வொரு முதுகெலும்பு 2 முதுகெலும்புக்கு இடையிலயும் நரம்புகள் வெளியில வருது. அந்த நரம்பு போய் அழுத்துறதுனால தான் கையில வலி, இடுப்புல வலி, தொடையில வலி இதெல்லாம் உண்டாகும். இப்போ இந்த அமிலத்தை நாம் வெளியேற்றிவிட்டு, இந்த மூட்டு, ஜவ்வு இதையெல்லாம் வலுப்படுத்த வேண்டும். அதற்குள்ள மூலிகைகள் எல்லாம் மரபு வழியில பாரம்பரியமாக நாம் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அது ஏறத்தாழ 20 மூலிகைகள். அந்த 20 மூலிகைகளையும் சுத்தமான எள்நெய்யில், நாட்டு சக்க எள்நெய்யில் பக்குவப்படுத்தின அந்த மூலிகையினுடைய சத்துக்கள் அழியக்கூடாது. நெருப்புல வச்சு எரிச்சா அதெல்லாம் போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி அந்த சத்துக்கள் இந்த நல்லெண்ணெயில இறங்கணும். நல்லெண்ணெயிலேயே கால்சியம் அதிகமா இருக்கு. இந்த தைலத்தை இந்த மூட்டுகள்ல தடவுறது, பத்து போடுறது, இது போன்ற முறைகளால நாம் குணப்படுத்தி இருக்கிறோம். அனுபவத்துல எவ்வளவோ பேருக்கு குணப்படுத்தியாச்சு இப்படி. அது ஒரு பக்கம் இருக்க, சிலருக்கு இந்த தைலமே போதாது. இந்த மூலிகைகள் உள்ளுக்கும் சாப்பிடணும். அது கசப்பு நிறைந்த மூலிகைகளும் இருக்கு அதுல. அதனால சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த மூலிகைகளை சத்தெடுத்தல் என்ற முறை, மூலிகைகளோட சத்துக்களை தனியா பிரிக்கணும். அப்படி ஒரு முறை பாரம்பரியமாக குரு உபதேசமாக இருக்கிறது. அந்த உபதேசங்கள் எல்லாம் அடியனுக்கு கிடைத்தது. அந்த முறைப்படி அந்த 20 மூலிகைகளையும் இதை போல திருநீறு போல சத்தாக மாற்றணும். நெருப்புல வச்சு எரிக்க கூடாது. சத்துக்களை பிரிச்சு எடுக்கின்ற முறைகள் இருக்கின்றது. அந்த முறைப்படி இப்படி பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது தண்ணியில கரையும், உடனே ரத்தத்துல கலந்துரும். அதனால தீவிரமான குணமாக்க முடியாத மூட்டு வலி, முதுகு வலி உள்ளவர்கள் இந்த மூலிகைகளை பயன்படுத்தணும். இந்த மூட்டு வலி, முதுகு வலி குணமாகாதவர்களுக்கு நான் நாடி பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய 2 கைகளிலும் வாத நாடி தான் இருக்குது. அதாவது புளிப்பு, துவர்ப்பு சுவையுடைய, இல்லை என்றால் எல்லா நாடிகளிலும் அந்த அசிடிட்டி கலந்த புளிப்பு சுவையுடைய நாடி தான் அடிக்குதே தவிர மற்ற நாடிகள் இயங்குவதில்லை. இப்போ உடம்பு முழுதும் அசிடிட்டி ஆயிடுச்சு, வாயு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்களே கொஞ்சம் எடை கூடுதலாக கூட இருக்கிறாங்க. இதை எப்படி குறைப்பதென்றால், காலையில் வெறும் வயிற்றுல 1 டம்ளர், சுமாரா ஒரு 100 ml இளம் வெந்நீர் எடுத்துக்கொண்டு அதுல 2 மிளகு அளவுக்கு இந்த மூலிகையினுடைய சத்து, அதற்கு அடியேன் குரு பற்பம், ஏன்னா குருவினால உபதேசிக்கப்பட்டது. இது மற்ற முறைகளில் தெரிந்து கொள்ள முடியாது, நூல்களை தெரிந்து கொள்ள முடியாது, குரு சொன்னாதான். அப்படிப்பட்ட ஒரு முறை இருக்கிறது. இப்படி இதை இந்த அளவுக்கு 2 மிளகு அளவு எடுத்து தண்ணீரில் கலந்தா உடனே கரைஞ்சிடுது. வெறும் வயிற்றில் அதை குடிக்கணும். அதே மாதிரி சாயங்காலம், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடணும். இந்த குரு பற்பத்தையும் சேர்த்து பயன்படுத்துகின்ற போது அற்புதமான முறையில மூட்டு வலி, முதுகு வலி, மற்ற வலிகள் எல்லாம் நீங்கி இருக்கின்றது என்பது என்னுடைய அனுபவ உண்மை.